ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் ட்ராகன் தான் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட போட்டே ஒரு 6-7 மந்த் இருக்கும். ஆக்சுவலாக இது எப்படிப்பட்ட ஸ்டோரின்னு உங்களுக்கு போன எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க, அப்போ தான் இது என்ன கதைன்னு புரியும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதோட விட்டுருப்போனா ஜங்குக் அந்த ஹைனாவை கூட்டிக்கிட்டே ஏதோ திரிஞ்சிட்டு இருந்திருப்பான் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பொண்ணை பார்த்துறப்பா அதோட தான் விட்டுருப்போம். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொண்ணு பாடுறதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ கீழே இறங்கி ஜங்குக்கை பார்த்து நடந்து வந்துட்டுருப்பா. ஜங்குக் அப்படியே ஸ்டன்னாகி நின்னவன் தான் அப்படியே பார்த்துட்ருக்கிறான். அது அவனால் ஒன்றுமே முடியல. அந்த ஹைனா ஜங்குக் காலை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குது. அவன் அதை கூட கண்டுக்க மாட்டான், அப்படியே பார்த்துட்ருக்கிறான். அந்த பொண்ணோட கண்ணு அப்படி அட்ராக்ட் பண்ணுது அவனை. ஐயோ எப்பாடி அப்படின்னு அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறான். இந்த பொண்ணு அப்படியே வேகமாக அங்கே நிற்கிறா. அந்த பொண்ணு, யார் நீ எப்படி இந்த இடத்துல இருக்கிற? அவன் ஒன்றுமே அந்த பொண்ணு பேசுறதோட கேட்க மாட்டேது. அப்படியே வாயை பல்லுன்னு பார்த்துனுங்கிறான். இப்போ அந்த ஹைனா டப்புன்னு ஜேகே காலை கச்சிடுது. அப்படி இப்போதான் அந்த பொண்ணு என்ன என்ன கேட்குறான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அது அது இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் இது ரவுண்டு அது என்ன எங்கள் நாட்டை உளவு பார்க்க வந்திருக்கியா? அப்படின்னா ஐயோ, நீ கண்டிப்பா ஏதாவது வேவு வேலை தான் பார்க்க வந்திருப்ப. இங்கிருந்து இவனா அரண்மனை கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுது. இப்போ ஜேக்கு அங்கே நின்றுட்டு சொல்லி இப்போ 2 பேர் ஜேக்கை இழுக்கிறானுங்க. ஐயோ அண்ணா, நான் அதெல்லாம் இல்லைண்ணா, நான் தெரியாமல் வழி மாறி வந்துட்டேண்ணா, அண்ணனே வீட்டுக்கு விட்டுருண்ணா, எனக்கு பயமாக இருக்குதுண்ணா, கொன்னுருவீங்களாண்ணா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதறிட்டு இருக்கிறான். அவங்க இவன் பேசுறத சுத்தமாக கண்டுக்க மாட்டுறாங்க. அந்த குட்டியாக ஒரு டிராகன் இருக்கும்ல, அது ஜேகேவோட ஷோல்டர் மேலேயே உட்காந்துட்டு இருக்குது. அட பாவி, நல்ல வேலை நீயாவது கூடயே இருக்கிறியே, இரு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே கொஞ்ச நேரம் தான் கதறி இருப்பான். அப்புறமா கொஞ்சம் ஒரு மாதிரி பழகிடுறான். அப்படியே இவன் நடந்து போயிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு வேற ஏதோ டிராகன் மேலே பறந்து போயிட்டு இருக்குது. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறான், இந்த இடத்துல டிராகன் மட்டும்தான் இருப்பாங்க. டிராகனால் ஹியூமனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், அது மட்டும் தெரியுது இவனுக்கு நல்லா. இப்போ ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அந்த இடத்த சுற்றி அந்த டிராகனுங்க அப்படிதான் அதை பாதுகாக்குது அந்த அரண்மனைய. அப்பாடே அம்மா, வர்ற மாதிரி செதுக்கி இருக்கானுங்களே. இதெல்லாம் எத்தனை கோடிக்கு போவோம்? இது கோடியா, மில்லியன் ட்ரில்லியன் தான் அப்படின்ட்டு அந்த அரண்மனையை விற்றா எவ்வளோ வரும்னு பார்த்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே இவனை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே முட்டி போட சொல்கிறாங்க. ஸ்கூலில் முட்டி போட்டது ராகத்தோடு இப்போதான்டா போடுறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே பாவமாக அங்கே முட்டி போட்டுட்ருக்கான். அங்கே எதிர்க்க ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு மிட் ஏஜில் 2 பேரும் இருக்காங்க. இப்போ வயன் போயிட்டு அந்த சென்டரில் ஒரு சேர் இருக்கு, அங்கே போய் உட்காந்துக்கிறா. இப்போ கூட ஜங்குக் அப்படியே அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேர் தான் வயனு. இப்போ அந்த ராஜா கேட்குறாரு, யார் பாணி, எப்படி இங்கே வந்த? அது அது நான் ஒரு இப்போ ராணி பேசுகிறாங்க. மனுஷங்க? என்னது மனுஷங்களா? அவங்களால எப்படி இங்கே வர முடிஞ்சது? ஏதாவது புதுசாக பண்ணுறேன்னு இங்கே வந்துட்டுருப்பான் இவன், அதானே? அதுவும் இவன் இவன் டேய் இங்கே வாடா அப்படின்ட்டு அந்த குட்டி டிராகனை கூப்பிடுறாங்க. இப்போ அது அப்படி ஜங்குக்கு பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருக்குது. அது உன்னை இவனை யாருன்னு தெரியுதா? தெரியலையே.
இது இது காணாம போயிட்டு இவ்வளோ அரண்மனையே எந்த அளவுக்கு இருந்தது. ஏய் வாடா எங்க அப்படின்ட்டு அந்த ராணி கூப்பிடுறாங்க. இப்ப அந்த ஹைனா ஓடுது, உள்ள ஓடிட்டு அந்த ராணி கிட்ட போற மாதிரியே. ஐயோ என்னடா நம்ம வீட்டுக்கையே தூக்கி பாக்கெட்ல போட்டுருக்கிறோமா அப்படின்னு ஜேகேக்கு அப்பதான் புரியுது. அந்த டிராகன் வந்து அந்த இந்த அரண்மனையோட குரூப்பை சேர்ந்தவங்க போல. அது அந்த குரூப் ஆளுங்க. அது ஜேகே வந்து துரு 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 துருன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். என்ன பண்றது ஏதா பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. இப்போ அந்த அந்த இப்போ நடுவுல ஒயன்னு சொல்றா, மனுஷங்களே எனக்கு பிடிக்காது. அப்பா இவனை என்ன பண்ணிடுங்க, கொன்னுடுங்க, கொன்னுட்டு அங்க வெளியில இருக்கானுங்கல்ல அவனுக்கு தீனியா போடுங்க அப்படின்ட்டு இப்போ ஒயன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு ஏந்து போகுது. அடி பாவி வில்லி, என்னடி கொல்ல பாக்குறேன். இல்ல இல்ல நான் எப்படியாவது கிளம்பிடுவேன். எனக்கு எப்படிதான் இங்க இருந்து போறது தெரியல, நீக்கு ஏதாவது வழி செஞ்சீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு ஜங்குக்குங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஒயன் போயிட்டு இப்ப அப்படியே ஒயன் மாதிரி இன்னொரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு இப்போ இறங்கி வரா. அந்த பொண்ணு முன்னாடி பார்த்த பொண்ணை விட அப்படி இருக்கிறா. ஆக்சுவலா ஒயனும் அந்த பொண்ணும் வந்து ட்வின்ஸு. அந்த பொண்ணு பேர் வந்து சோயோன். இப்போ அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பா நிறுத்துங்க. என்ன சோயோன்? நம்ம வந்து இது வரைக்கும் மனுஷங்களை பத்தி கேள்விதான் பட்டிருப்போம், நேர்ல பார்த்தது இல்லையே. மனுஷங்கள நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஒருவேளை இவன் நல்லவனா இருந்தா என்ன பண்ணலாம்? தேவையில்லாத ஒரு நல்லவனை கொலை பண்ண பாவம் நம்மளுக்கு வரக்கூடாதுல்ல. நீ சொல்றதும் சரிதான் சோயோன். இப்போ அப்பனா இவனை என்ன பண்றது? வச்சுக்கலாம், நம்ம அரண்மனையிலேயே வேலை செய்யட்டும் அப்படின்னு இப்போ ஜங்குக்க வந்து வேலை செய்யறதுக்கு எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இடம் மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவன் போயிட்டு அங்க ஏதோ எல்லாருமே இவனோ ஏலியனை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவன் அப்படியே இங்க ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறான். எல்லாரும் ஒரே நேரத்துல சாப்பிடுறாங்க, சில பேர் தூங்குறாங்க. அது பெரிய மண்டபம் மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அங்க இந்த சோல்ஜர்ஸ் அது எல்லாருமே அங்கதான் தூங்குறாங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னுட்டு இப்ப அப்படியே வெளில அங்க நிலாவை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நிலா கூட அங்க பர்பிள் கலர்ல இருக்குது. ஸோ ஒன்று கூட இங்கே நார்மலாக இருக்காதாடா அப்படின்னுட்டு இப்போ அப்படியே முட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே இவனுடைய சட்டையை பிடிச்சி ஏதோ மெல்ற மாதிரி இருக்குது. யார்ரா அது? இன்னைக்கு பார்த்தா அந்த ஐனா. டேய் ஐனா என்னடா இங்க பண்ற? இப்போ அப்படியே இந்த ஜேகே தலைமையில ஏறி உக்காந்துக்குது. என்னடா பண்ற, இங்க வாடா அப்படின்ட்டு இப்போ இந்த ஹைனாவை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஹைனா தான் ஜேகே கம்பெனி கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஜேகே வந்து வெளில தான் அப்படியே நடமாட்டிக்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஒயனை பார்த்துட்டு இப்போ இந்த சைடு ஓடலான்னு பார்க்கறதுக்குள்ள, ஏய் இங்க வா. என்னாச்சு இளவரசி? சாகலையா நீ? நல்ல கேள்வி கேட்குறா பாரு. இல்லை இல்லை, நான் என்னை இங்கேயே வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஓ அதெல்லாம் தெரியுமா உனக்கு? இல்லை தெரியாது, ட்ரைனிங்க்கு தான் வந்தேன். எதனா பண்ணு போ அப்படின்ட்டு இப்போ அப்படியே போறா. ஓவரா தான் பண்றா சிடு சிடுன்னு அப்படின்ட்டு. இப்போ அவங்க எல்லாருமே அங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கத்தி சண்டை எப்படி போடுறது, அந்த பவர் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு. ஏகேக்கு அங்க ஒண்ணுமே தெரியல, அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. பார்த்துட்டு ராணி சாரி ராணி தெரியாம உட்காந்துட்டேன், நீ என்ன பண்றது தெரியல, யாருமே எனக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஏய் ஏன் இப்படி பதற? ஓ எங்க அக்காவா பாத்தியா? ஓ உங்க அக்காவா?
என்னங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் அப்படிதான். நான் வந்து சோயோன். ஓகே இளவரசி. என்ன நீங்க இளவரசிலாம் கூப்பிடுறதால என்ன சோயோன்னே கூப்பிடுங்க. ஐயோயோ ஐயோ, நான் மட்டும் உங்களை கூப்பிடுறது இவனை எவனாவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, உசுரோட என்ன அப்படியே நெருப்ப கக்கி என்ன எரிச்சிருவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற சீக்ரெட். என்னை நீ பார்த்தா சோயன் தான் கூப்பிடணும், புரியுதா? ஓகே ஓகே. சரி, இப்படி தனியா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன், எங்க அக்கா திருப்பியும் வந்தானா பண்ணுவேன். ஐயோ ஆமால, என்னங்க பண்றது? நீ இரு கூப்பிடுறேன் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் கூப்பிடுறா. இந்த ஃபெலிக்ஸும் யோன்ஜினும் 2 பேரும் அவனுங்க ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கானுங்க. 2 பேரும் அங்கே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ட்ராகனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். நிறைய பவர்ஸும் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு பவர் இருக்கும். ஏன்னா சிராணி, இவனை வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க, எடுத்த உடனே எவைய ஆரம்பிச்சிடாதீங்க, பையன் தாங்க மாட்டான். சரி ராணி, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த சோயோன் பொண்ணு கிளம்பிடுது. இப்போ அப்படியே அந்த ஃபெலிக்ஸும் யோன்ஜினும் 2 பேரும் வந்து ஜேகேவை சுத்து போடுறானுங்க. என்னடா இப்படி பார்க்குறீங்க? நீதான் அந்த புதுசாக வந்த மனுஷ பையவா? ஆமாம். நீங்கள் வந்து எங்களை கொல்லட்றையப்பா கொன்னிருவீங்களா? அதெல்லாம் இல்லை, நானே நீங்கள் என்ன கொன்னிருவீங்க நான் பார்த்துட்டு இருந்தா என்கிட்ட எப்படி சொல்கிறீங்க? சே அந்த அளவுக்குலாம் நான் பண்ண மாட்டேன். ஓ, அப்போனா எங்களை அடித்து சாப்பிட்ருவீங்களா? அதெல்லாம் இல்லைப்பா, என்னப்பா நீ இப்பெல்லாம் பேசுகிற? அந்த அளவுக்குலாம் இல்லை, அதுக்கெலாம் நான் லாக்கியம் இல்லை. ஓ சரி, என் பேர் யோன்ஜின், இவன் பேர் ஃபெலிக்ஸ். ஓ நைஸ் டு மீட் யூ அப்படின்ட்டு கையை நீட்டுறான். என்ன பண்ணணும், கையை வெட்டணுமா? இல்லைப்பா, சும்மா. ஓகே வேணாம், என் பேர் ஜங்குக். ஓகே சரி சொல்லிட்டு இப்போ வந்து ஜங்குக் வந்து கொஞ்சம் பேசிக்காக சொல்லித்தரான். ஜேகேவும் அதை ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப பேசிக்காக கற்றுக்கிறான். போக வந்து ஜேகே வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதுக்கு மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா ட்ரைனிங் ஆகிடுறான். ஃபெலிக்ஸும் யோன்ஜுனும் ஜங்குக்கும் பெஸ்ட்டு ட்ரியோ ஆகிடுறாங்க. அங்கே பயங்கர ஃப்ரெண்டுங்க. இப்போ கூட 3 பேரும் வந்து ட்ரைனிங்கை கட்டடிச்சுட்டு இப்போ வந்து அந்த மலைக்கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஜேகே வந்து அந்த மலைக்கிட்ட கிடைக்கிறத வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. ஜேகே, மனுஷ பைய கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆமாம் லக்கி ஃபெலோஸ் 2 பேரும். என்ன ஃபெலிக்ஸு மூஞ்சி சுருங்குது? உண்மைதான்டா அது. சரிப்பா ஜங்குக்கா, நீ குட்ரா எனக்கும். உனக்கு வேணும்னா நீ போய் எடுத்து தின்னு, இது நான் எடுத்தது நான் தான் தின்னுவேன். ஜேகே, நீ ஒரு இவ்வளோ எச்சா இருப்பேன்னு எதிர்பார்க்கலடா. ஆமாண்டா, நான் கொஞ்சம் எச்சா தான். ஃபெலிக்ஸே, சரி வாங்கடா 2 பேரும் போவோம், நம்ம சீக்கிரமாக அரண்மனைக்கு போயிடுவோம், இல்லைன்னா நம்ம திருப்பியும் பனிஷ்மெண்ட் வாங்க போகிறோம். ஏன் நீ நம்மலாம் இது வரைக்கும் வாங்கியிருக்கோமாடா? டே யோன்ஜின், நம்ம வாங்கினதில்ல தான், வாங்கிட்டா என்ன பண்ணுறது, அவ்வளவுதான். அதுவும் அந்த ராணி ஏற்கனவே என் மேலே எரிஞ்சு விழுவா. இது மட்டும் நான் இந்தமாரி கட்டடிச்சுட்டு வந்து இங்கே வந்து உக்காந்துட்ருக்குன்னு தெரிஞ்சுது, என்னை எரிச்சிருவா. தயவு செஞ்சு வாங்கடா 2 பேரும் போவோம். அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு 2 பேரும் அங்கே அந்த மரத்துக்கடியிலே படுத்து உருண்டுட்டு இருக்கானுங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, வாங்கடா போகலாம். இன்னைக்கு சமாதின்னு தெரிஞ்சு போச்சரா அப்படின்னு ஜேகேவும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் எப்படியோ வந்துடுறானுங்க. இப்போ ஊர் சைடு போனால் அங்கே வந்து இவங்க கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால அதுவும் இங்கே கூட்டமும் கம்மியாக இருக்கும். நிறைய சோல்ஜர்ஸ் வந்து சில டைம் ஊருக்குள்ளே கூட ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வந்து மார்க்கெட் சைடு போகிறானுங்க. மார்க்கெட் சைடு போயிட்டே இருக்க சொல்லும் ராணியை பார்த்துடுறாங்க. டி ராணிடா
ஐயோ எங்கடா எங்கடா இங்க பாரு அப்படின்ட்டு இப்போ ஒய்யனை காட்டுறான் ஜேகே. அடப்பாவி, இருடா கூட்டத்துல மிங்கிலாவுன்னு சொல்லிட்டு இப்போ கூட்டத்துல 2 பேரும் மிங்கில் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஒய்யன் வந்து அவளுடைய ஃப்ரெண்டுங்க கூட தான் வந்திருப்பா. இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே அந்த வாங்கிட்டு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே தான் வருவா. இப்போ அப்படியே ஜேகே வந்து அங்கேருந்து ஜேகே யோன்ஜின்னு ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டத்தில் அப்படியே நவுந்து ஒய்யனோட கண்ணில் மாட்டாமல் நவுந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே ஜேகே பார்க்க சொல்ல ஒய்யனோட பின்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படியே யாரா அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜேகே உத்து பார்க்க சொல்லதான் தெரியுது இவங்க எதிரி நாட்டு ஆளு டிராகன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த எல்லாரோட கழுத்துலேயும் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் வந்து வேற மாதிரி இருந்தது. இப்போ அந்த டிராகன் வந்து உடனே வந்து பின்னாடி வந்து ஒயன் அட்டாக் பண்ணும். ஒயன் வந்து அதுலேருந்து தப்பிச்சிருவா. ஆனால் பின்னாடி வந்து அந்த கிரிம்சன் ட்ரைப் டிராகன் வந்து உங்கள் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரும். நீங்கள் வந்து உங்கள் ஸ்வாட் எடுக்கிறதுக்குள்ளே ஜேகே வந்து அவன் ஸ்வாட் எடுத்து ஒரே போடு அது அங்கேயே படுத்துடும் அது அந்த டிராகனு. நீங்கள் வந்து உங்கள் சைடு டிராகன் ட்ரைப் வந்து ஆம்பர் ட்ரைப், உங்களுடைய எதிரிங்க ட்ரைப் வந்து கிரிம்சன் ட்ரைபு. இப்போ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி ஆயிடுது. இப்போ ஜேகே வந்து அந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஜேகே வந்து அங்கே ஆரா ஃப்ரேம் பண்ணதுனால எல்லாரும் அங்கே ஜேகேவை கெத்தாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒய்யன் இப்படி இருக்கு. ஆக்சுவலாக ஒய்யனுக்கு என்ன பேருனா இருக்கிறதுலே ஒய்யன் தான் ஸ்வாடு சண்டை போடுறதுல அவள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. வேறு யாருமே அந்த ஊரில் பெஸ்ட்டு கிடையாது. இப்போ ஒய்யனாலே பண்ண முடியாதது வந்து இவன் அதை விட ஸ்பீடாக வந்து பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒய்யனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒய்யன் ஜேகே கிட்ட அப்படியே வந்து இதுக்கு கத்தலான்னு வரத்துக்குள்ள அந்த எதிர்க்க நின்றுட்டு இருந்த இன்னொரு கிரிம்சன் ட்ரைப் மெம்பர் வந்து ஓடிடுறான். அவன் யோன்ஜினும் ஃபெலிக்ஸும் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் பிடிக்க முடியாது. இப்போ ஒய்யன் ஜேகே கிட்ட வந்து நிற்கிறா. ஏய், எனக்கு தெரியாதா, உனக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியுமா? இல்லை ராணி, நீங்கள் வரத்துக்குள்ள அது உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் இது எடுக்க வரேனே, அதுக்குள்ள நீ என்ன வந்து பெருசா அரண்மனைக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஒய்யன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறா. ஜேகே அங்கே சாக்கிலே நின்றுட்டு இருக்கிறான். சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே அது அன்னைக்கு நைட் ஆகுது. இப்போ அவங்க 3 பேரும் லேட் நைட்டுக்கு தான் அங்கேயே வந்திருப்பாங்க. இப்போ ஊர் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜேகே இந்த மாதிரி பண்ணதை ஒய்யனுக்கு அவ்வளோக்கும் வருது. அதுவும் ஒய்யனுக்கு அப்புறம் தான் ஜேகே, ஒய்யனுக்கு அப்புறம் தான் இது, ஒய்யன்லாம் என்ன ஆளு, ஒய்யனோட பவர் போச்சு, என்னென்னோ பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒய்யனால் சுத்தமாக இதெல்லாம் தாங்க முடியல. அதனால் இதை போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பா. அவங்க அப்பா வந்து அடுத்த நாளே வந்து இவங்க 2 பேருக்கும் ஸ்வாட் பேட்டில் வந்து வைக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாளும் நடக்க போகுது. ஜேகேக்கு இதை கேட்டுட்டு மண்டையில் இடியே விழுந்தா மாதிரி இருக்குது. சரி, என்ன உசுறு தானே போயிட்டு போகுது, நம்ம ராணி கோசம் தானே அப்படின்ட்டு இப்போ அப்படி நினச்சிக்கினே தான் போவான். அவனுக்கு ஜெயிக்கணும்னும் இல்லை, தோக்கணும்னும் இல்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அவன் தூங்கலானே போவான். இப்போ போக சொல்ல வழியில் ஒயனை பார்க்குறான். அந்த சோல்ஜர்ஸ்லாம் தூங்குற இடத்துல ஒயன் இருக்கா. இளவரசி, உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். என்னாச்சு இளவரசி, மன்னிச்சிருங்க. அது நான் வந்து நிறுத்து. நீ வந்து எதை நினச்சி பண்ணியோ தெரியல, ஆனால் உன்னால் என் பேர் மொத்தமும் கெட்டு போச்சு. அது எனக்கு திருப்பி வந்தாகணும். அதனால் நாளைக்கு பார்த்துக்கலாம். உனக்கு கடைசி ஆசை இருந்தா நீ ஏதாவது இன்னைக்கே நிறைவேற்றிக்கோ, சரியா அப்படின்ட்டு இப்போ ஒய்யன் அப்படி பேசிட்டு கிளம்பிடுது. இவன் அப்படியே அங்கே பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை வந்து யோன்ஜனும் ஃபெலிக்ஸும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதை இவ்வளோ சோயனும் பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்போது ஒய்யன் போயிட்ட பிறகு சோயன் வந்து பேசுகிறா. ஜேகே, சொல்லுங்க சோயன். அவ அப்படித்தான். நீ வேணா போயிட்டு
ஜேகே, ஐயோ நீ என்ன பேசினாலும் அவங்க வேலைக்கு ஆகாது. அவ சரியான பிடிவாதக்காரி. நீ ஏன்டா அப்படி பண்ண? இல்ல அது ராணி. ராணி ராணின்னு விடு. ஐயோ என்னால எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? இல்ல சோயம், அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன எப்படிலாம் ஒன்றும் ஆகாது? அவ கிட்டத்தட்ட 6 வயசுலேருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறா. நீ என்ன இப்போ வந்து 1 வருஷத்துல கத்துக்கின? நீயும் அவளும் ஒண்ணா? இல்லதான். ஆனா இப்ப நான் என்ன பண்றது? இப்ப நான் எது செஞ்சாலும் நாளைக்கு அது நடக்கதான் போகுது. சோயம், நீங்க போய் தூங்குங்க. இல்ல போங்களேன். சரி பார்த்துக்கோ அப்படின்ட்டு இப்போ சோயனும் கிளம்பிடுறா. இப்போ ஜேகே வந்து படுக்க சொல்ல இப்போ ஃபெலிக்ஸுக்கும் யோன்ஜனுக்கும் அவ்வளோ கோவம் வருது. டேய் ஏன்டா அப்படி பண்ண? அவங்க வந்தா வந்துட்டு போட்டுமேடா, ஏதாவது பண்ணிட்டு போட்டுமே. ராணிக்கு தெரியாததான் உனக்கு தெரிஞ்சிட போதா? டேய் அப்படிலாம் இல்லடா. அவங்க அவங்க முதல்ல எடுத்த விதமே தப்பா இருந்தது தெரியுமா? அவங்க என்னதான் எடுத்து ஏதாவது பண்ணியிருந்தாலும் எவனாவது ஒருத்தன் கண்டிப்பா ராணிய வந்து கண்டிப்பா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அதுவும் அவங்க வந்து நம்மள மாதிரி ஆளு கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு மோசம்னு உனக்கு தெரியும்ல யோன்ஜின்? தெரியும் தான்டா. ஆனா அவங்க இந்த மாதிரி இருக்காங்களே, நாளைக்கா உனக்கு என்ன ஆக போகுது? உனக்கு எந்த பவரும் கிடையாது அவங்கள மாதிரி. சும்மா பவர்னு. டேய் என்னடா நீங்களாம்? அப்படியும் சரி விட்றாப்பா தம்பி ஜேகே. என்னதான் அவனுங்க கடிச்சா கடிச்சிட்டு போட்டுமே, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிட்டு போட்டுமே. நீ என்ன அந்த அளவுக்கு? நம்ம இளவரசி அவங்க. அதுவும் நம்மள மாதிரி கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம எந்த அளவுக்கு நம்ம ஆம்பர் ட்ரைப்ல இருக்கிறவங்களை எத்தனை பேர் அவங்க கொடூரமா சாகடிச்சிருப்பாங்க. என்னதான் ராணி சாகாம இருந்தாலும் அவங்க அவங்க கொஞ்சமா ஹர்ட் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு கண்டிப்பா அது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும். அவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. ஓ இவரு பெரிய ஹீரோ. இவரு வந்து சாகசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இவரு. ஃபெலிக்ஸ் நீ வேற ஏன்டா இப்படி வைத்தறிச்ச கலப்புற அப்படின்னு இப்போ இவனுங்க தூங்கிட்டே இருக்கு சொல்ல அந்த ஹைனா வந்து ஜேகேவோட பெட்டுக்கு அடியிலே தூங்கிட்டு இருக்குது. இப்போ ஹைனாவும் ஒரு டிராகன், அது ஜேகேக்கு பெட்டு மாரி ஆயிடுது. அது ஓரளவுக்கு ஒரு மாதிரி அது டீன் ஃபேஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு அந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்குது. அதுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி அழுதுகனே பத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஜேகே கேட்டுட்டு தான் தூங்கியிருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே திரண்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அது அப்படியே பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே ராஜாவும் ராணியும் அங்கே மேலே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒயனுக்கும் ஜேகேக்கும் பயங்கரமா ஃபைட்டு நடக்குது. எப்படி பயங்கரமா நடக்குது எல்லாருக்குமே தெரியுது. ஜேகே தான் தோக்க போறா அப்படின்னுட்டு, ராணி கையால சாக போறானே அப்படின்னு. இப்போ அந்த ரூல்ஸ் என்னன்னா, யாரு மேல வந்து ஃபர்ஸ்ட் கட்டுப்படுதோ அவங்க தான் வந்து லூஸ் ஆன மாதிரி. இப்போ அப்படியே ரொம்ப நேரம் இவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஜேகேவால கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ண முடியுது ஒயன் வந்து ரொம்ப டயர்ட் ஆகுறது. அவனும் வந்து அது பெருசா அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா ஒயன் வந்து அவளோட முயற்சியை விடவே இல்லை. அவ பாட்டுக்கு ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் ஜேகேவோட ஸ்வாடு வந்து ராணியோட கழுத்துக்கிட்ட வந்து நின்னுடும். இப்போ அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். ஒயனும் வந்து அப்படியே நின்னுட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே ஜேகே வந்து ஒயனோட கண்ணு ஐ கான்டாக்ட்னா இப்போ அப்படியே அவன் ஒரு மாதிரி கொஞ்சமா அசந்துருவான். இப்போ அப்படியே ஒயன் வந்து அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே ஜேகேவோட அந்த ஆர்ம்ஸ்ல ஒரு பெரிய கொடா போட்டு விட்டுருவான். உடனே ஜேகே வந்து அங்கேயே முட்டி போட்டுருவான். இப்போ அவ்வளவுதான். இப்போ ஒயன் தான் ஜெயிச்ச கணக்காயிடுச்சு. ஒயன் வந்து ஒரு மாதிரி ஜேகேவே பாக்குறா.
எதுவுமே பண்ணல. இப்போ இதுல என்னதுன்னா தோத்தவங்க வந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தான் இருக்கும். அது என்ன ஜேகே தான் லூஸ் பண்ண போறான்னு தெரியும். ஒய்யன் வந்து ஜேகேவை கொன்னுடுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அதுதான் நடக்கல. இப்போ ஒய்யன் பாட்டுக்கு கீழே இறங்கி அப்படியே போயிடுறா. அதே மாதிரி ஊர் மக்களும் கலைஞ்சு போயிடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது, அதுவே நடந்துடுச்சு. இப்போ அப்படியே ஜேகே வந்து அவ்வளோ ரத்தம் வருது. இப்போ அப்படியே அதை வந்து கட்டு போட்டுக்கிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக அவன் ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்திருப்பான் அன்னைக்கு என்ன. ஆனால் யோன்ஜனுக்கும் ஃபெலிக்ஸுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸை கட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். ஸோ அதனால 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட்டு. ஜேகே ஆனால் எதுவுமே சொல்லலை, இனிமேல் விட்டுட்டாங்க. இப்போ அப்படியே நைட் டைம்ல தான் காலையில ஆரம்பிச்சது தான் நைட்டு வரைக்குமே தொடச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னா அரண்மனை ஃபுல்லா துடைக்கணும் இவங்க 2 பேரும். இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே நைட்டெல்லாம் தொடச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜேகே நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்ததுனால இப்போ அப்படியே இவனுங்களை தேடின்னு தான் போறான். இப்போ கையிலலாம் கட்டு தான் போட்டிருப்பான், இருந்தாலும் போறாங்க. டேய் யோஞ்சினே ஃபெலிக்ஸு, என்னடா இது? டேய் மச்சான், போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானடா, ஏன்டா இங்கே வந்த? டேய் என்னால் தானடா உங்களுக்கு அதெல்லாம் விடு மச்சான். இதெல்லாம் எத்தனை வாட்டி திரும்ப நாங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் புதுசாப்பா. விடு, இதெல்லாம் பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துக்கிறா தெரியுமா? டேய் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்டா உங்களுக்கு. டேய் தேவலடா. இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னதான் கை இன்ஜூர் ஆயிருந்தாலும் அவன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க சொல்ல தங்குன்னு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா செராஃபினா வருது. செராஃபினா யாருன்னா ஒய்யனுடைய பெட்டு. இப்போ எப்படி ஜேகேக்கு ஹைனான்னு ஒருத்தன் இருக்கானா, அதே மாதிரி ஒய்யனுக்கு செராஃபினான்னு ஒரு பெட்டு. இப்போ அதுதான் வருது. அந்த டிராகனே வந்து பர்பிள் கலரில் தான் இருக்கும். ஜேகேவோட டிராகன் வந்து ஆரஞ்சும் பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ அந்த பர்பிள் டிராகன் வந்து அந்த வீடு ஃபுல்லாக ராத்திரியெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. இது வேற சனிய ராணிக்கு மேலே கோனியூர் தெரியுமா? வாய மூடுறா யோசினே. அவன் வந்து கீசிற போறான் நம்மளை. நீ மூடுறா ஃபெலிக்ஸா. இது எந்த அளவுக்கு தெரியுமா திமிரு பிடிச்சது? ராணிக்கு மேலே இவரு, சாரி மிஸ்ஜெண்டர் பண்ணிட்டேன். ராணிக்கு மேல இவ. ஷோடே நிறுத்துடா, அது பின்னாடி பாருடா அப்படின்னு பார்த்தா அந்த செரோஃபினா வந்து யோஞ்சின் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்குது. ஐயோ டீ, முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? நான் அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், அது வருதுரான்னு சிக்னல் காட்டுறேன். நீ ஏன்டா இப்படி பண்ற? இரு எப்படி பேசுறேன் பாரு. அப்படியே கெத்தா திரும்ப. நான் பார்க்குற முன்னாடி பார்க்குற நல்லா. உனக்கு அந்த இளவரசிக்கும் ஒரே வேலையாக போச்சு. நீ தான் பெரிய ஆள் நினச்சினுக்கிறியா? எங்கள் ஐநாவை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன் ஐநாவையும் உன்னையும் சேர்த்த காலி பண்ணுறான் தெரியுமா உனக்கு? இப்போ அப்படியே யோஜனை பார்த்து அது உரும்புது. என்ன நீ பல்லு விளக்கலையா நீ? என்ன பேரு எங்களோட ஹைனாவெல்லாம் டெய்லியும் பல்ல விளக்கிட்டு கிளீனாக இருக்கா போல. உன்னை விட சின்ன பையன் தானே, அவனே உன்னை விட எவ்வளோ பெட்டராக இருக்கிறான், நீயும் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஷெரஃபினா என்ன பண்ணோன்னா அந்த யோஞ்சினுடைய ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்துறோம். ஏய் குளிர்திரி அப்படின்ட்டு. இப்போ அப்படியே இப்போ யோஞ்சின் கிட்ட ஜாக்கெட்டே இல்லை, வெறும் ஷர்ட்டு மட்டும் தான் இருக்குது. இப்போ அது ஜாக்கெட் எடுத்து மென்னுக்கிட்டு இருக்குது. குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக ஷெரஃபினா பயங்கர ஹைட். அது யோஞ்சின் இங்கிட்டு வாடா. ஏன்டா இது பாடுறா, இது வர இங்கே போடுற தின்னுட்டு இருக்குது, என்கிட்ட ஒன்று தாண்டா இருக்குது. நான் கூட என் கை காசு போட்டு வாங்கி தரப்பா, இங்கே வாப்பா வரேன்டா அப்படின்ட்டு இங்கே வந்து நிற்கிறதுக்குள்ள ஏன் ஃபெலிக்ஸ் கூப்பிட்டுருப்பானா, அங்கே வந்து ஒய்யன் வரா. செராஃபினா தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. இப்போ செராஃபினா தேடிக்கின்னு தான் ஒய்யன் வந்திருக்கோம். இப்போ அப்படியே யோஞ்சின் திருப்பி ஏதோ நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி போய்ட்டு சேரை தொடச்சிட்டு இருக்கிறா, என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே செராஃபினாவை திருத்திட்டு இப்போது ஒய்யன் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே நின்றுட்டு இவங்க எல்லாரையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ வந்து ஜங்குக்கு முன்னாடி வந்து ஒய்யன் நிற்கிறா.
ஜங்குக்கு வந்து வயனை கண்டுக்கவே மாட்றான், அவன் பாட்டுக்கு துவைச்சிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே திரும்பி யோன்ஜுனையும் ஃபெலிக்ஸையும் பார்க்க சொல்ல 2 பேரும் வந்து சிக்னல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க வெளியில போகணும்னு சொல்லிட்டு. அதே மாரி 2 பேருமே வெளில போயிடுறாங்க. இப்போ ஜேகேவும் வயனும் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படியே கீழே குனிஞ்சி அப்படியே துவைச்சிட்டு இருப்பானா. இப்போ வயனும் ஜேகேவோட லெவலுக்கு உட்கார்றா. இப்போ அப்படியே வயன் வந்து கொஞ்சம் ஹாஃப் டிராகன் மாதிரி தான் இருக்கா. இப்போ ராத்திரி டைம்ல வயனுக்கு அந்த ஹார்ன்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் அந்த விங்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது. ஆனா ஃபேஸ் வந்து அதே ஃபேஸ் தான் இருக்குது, லாங் ஹேர் அதே ஃபேஸ் தான் இருக்குது. இப்போ அப்படியே வயன் வந்து அப்படியே ஜேகேவோட சின்ன பிடிச்சி தூக்குறான். ஜேகே வந்து இப்போ வயனோட மூஞ்ச பார்க்கறான். அங்க வெறும் மூன் லைட்டு மட்டும்தான் இருக்கு, அதுவே அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. வயனோட மூஞ்சி அவ்வளோ நல்லா தெரியுது ஜேகேக்கு. இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான் அவனோட முட்டைக்கண்ணை வச்சுக்கின்னு. நீ எனக்கு என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். என்னது ராணி? எதுக்கு தெரிஞ்சே விட்ட? நீ நினைச்சிருந்தா என்ன தோக்கடிச்சிருக்கலாமே. என்ன விட்டு கொடுக்குறியா? இல்ல அதெல்லாம் இல்ல, என்னை விட நீங்க நல்லாவே பண்ணீங்க. நான் தான் ட்ரைனிங்கே பண்ணலையே இவங்க கூட, அதனால என்னால முடியல. ஓ, ட்ரைனிங் இல்லாமலே இந்த அளவுக்குனா இருந்தா என்ன பண்ணுவ? என்ன தோக்கடிச்சிருப்பல. நீ இன்னைக்கு என்ன தோக்கடிச்சிருக்கலாம். எனக்கு என்னவோ பண்றடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அது ஜேகே அப்படியே நிப்பான், வயனும் நிக்கிறா. ஆக்சுவலா நான் ஜேகே விட வயனி குட்டியா தான் இருப்பா. இப்போ அப்படியே ஜேகே வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே வயன் வந்து அப்படியே ஜேகேவோட நெக்கா பார்க்கறா. அங்க வந்து எந்த சிம்பிளும் இருக்காது. இப்போ அப்படியே அது ஸ்மெல் பண்ணி பார்க்கறா ஒரு மாதிரியா. ஜேகேக்கு அப்படியே வயிறுக்கு அப்படியே இது கலங்கி மேலே வருது. இப்போ அப்படியே மனுஷங்க எத்தனை மனுஷங்களை கொண்டு என்னோட செரோஃபினாக்கு போட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா நீ வேற அப்படின்னு இப்போ ஜேகேவை பார்த்து அப்படியே பேசிட்டு இருக்கிறா. ஜேகேவால ஒய்யனோட கண்ணையே பார்க்க முடியல, அவ்வளோ இன்டென்ஸா இருக்குது. இப்போ அப்படியே ஜேகேவோட மூஞ்சி கழுத்து கையின்னு சொல்லிட்டு கையை பார்க்க சொல்ல அந்த அடிப்பட்ட அந்த பேண்டேஜ் இருக்குது. இப்போ என்ன பண்ணானா ஜேகேவோட கையை பிடிச்சி பார்த்து நீ ட்ரைனிங் தான் வரலன்னு சொல்லிட்டு நல்லா மெயின்டைன் பண்றியே அப்படின்ட்டு இப்போ கையை பிடிச்சி அப்படியே அழுத்துறா. ஜேகேக்கு அப்படி வலிக்குது. ஆனா திடீர்னு என்ன ஆகுதுன்னா வயன் பிடிக்கிற இடத்துல வந்து அப்படியே ஒரு கோல்டு கலர்ல லைட்டு க்ளோ ஆகுது. என்னதுன்னா எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்கும்ல. வயனுக்கு வந்து ஹீலிங் சூப்பர் பவர் இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப ரேரானது, அந்த நாட்டிலேயே ஒரு 2-3 பேருக்கு தான் இருக்கும். அதில் ஒருத்தர் வந்து வயனு. அப்படி வயன் பிடிக்க அப்படியே அது ஃபுல்லாக ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுது. சுத்தமாக அவனுக்கு அங்கே வலி இல்லை. இப்போ அப்படியே ஜேகே அப்படியே ஷாக்கலியாக பார்த்துட்ருக்குறான். நீங்கள் 3 பேரும் ஒன்றும் பண்ண தேவையில்ல, போய் எல்லாரும் தூங்குங்க அப்படின்ட்டு இப்போ வயன் அப்படியே பேசிட்டு அப்படியே போகிறா. இது எல்லாத்தையும் வந்து ஃபெலிக்ஸும் யோன்ஜுனும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ தான் ஆகும். அண்ட் அதான் இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரின்றதுனால கொஞ்சம் நான் தான் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் கேரக்டர் பேசுகிறத விட. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறது பிடிக்குதா, இல்லைனா ஃபுல்லாகவே நான் வந்து கேரக்டராக அப்படி சொல்லவா, எப்படி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய், ஐ லவ் யூ ஆல்.